ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் புதன் 2 நாள் நடக்கக்கூடிய முளைக்கட்டு திருவிழாவை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நேரடியாக பார்த்து நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அந்தளவுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் எடுத்த ஒரு வீடியோ. செவ்வாய்க்கிழமை சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு அன்றைக்குள்ளே எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு, ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம எவ்வளவு லட்சம் செலவு பண்ணாலும் அந்த ஒரு ஃபங்க்ஷனான ஒரு ஃபீல் வராது. ஆனால் இந்த மாதிரி லைட்டெல்லாம் கட்டி பந்தலெல்லாம் போட்டு பாட்டு சவுண்டு வச்சு மேளம் அடிக்கும்போது, மேளத்தை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ரேடியோவை கட்டி அந்த ஸ்பீக்கரில் பாட்டு பாடும்போது தான் ஒரு ஃபினிஷிங்கே நமக்கு தெரியும். அவ்வளோ ஒரு ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லையா? அது எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதே மாதிரி தான் எங்கள் ஊர்லேயுமே அந்த ரேடியோ சவுண்டு, அந்த லைட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சின்ன குழந்தையாட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு தெரியல, பாரி போட்டால் நம்ம பாரிக்காகவே ஸ்பெஷலாக சமைக்கணும். மீன், நண்டு, இறால், கனவா, அப்புறம் அவிச்சு வைக்கணும், முட்டை அவிச்சு வைக்கணும், மீன் பொரித்து வைக்கணும். இப்படியெல்லாம் வச்சு சமைச்சு நம்ம பாரிக்கு ஸ்பெஷலாக சமைச்சு அவங்களுக்கு ஊட்டணும். இதுதான் நம்மளோட பாரி. நம்ம 2 பாரி போட்டிருந்தோம் இல்லையா? பாரி பரப்புறப்ப நீங்கள் பார்த்துருந்து நான் சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு வாரம் கழித்து எவ்வளோ அழகாக நமக்காக அவங்கள ரெடி பண்ணி வளர்த்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நான் பாரிக்கு அந்த காப்பு கட்டுறது, பூ கட்டுறது, எலுமிச்சைப்பழம் மேலே குத்தி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக நான் யாரையாவது போயிட்டு வர சொல்லி கேட்பேன். இந்த வருஷமும் எனக்கு ஒருத்தவங்களை கேட்டிருந்தேன். பட் அவங்களுமே வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு தயக்கத்தோடையே இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி வேலை ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த எலுமிச்சைப்பழம் குத்துறதுக்கு கம்பு வச்சு சொருகிறதுக்கு எல்லாமே எதுவுமே நான் ரெடி பண்ணவும் இல்லை. ஏன்னா வீட்டில் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. காலையிலேயே 6 மணிக்கு தான் சாயந்தரம் வந்தாங்க. எல்லா வேலையுமே நானே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியலேன்னு இருந்தேன். ஆனால் என்னோடய பாரிக்கு அவங்க கோயிலில் வச்சே, ஏன்னா அது கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கோவிலில் வச்சே பார்த்தீங்களா, இந்த அலங்காரம்லாம் வீட்டுக்கு நான் பண்ண வேண்டியது நம்ம. ஆனால் அவங்களே எல்லா அலங்காரமும் பண்ணி, பூஜை பண்ணி, எலுமிச்சைப்பழம் குத்தி, வெத்தலை வச்சு, மஞ்சள் காப்பு கட்டி, பூ கட்டி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சாப்பாடு மட்டும் ஊட்டி தீவாரணை காமிச்சு தேங்காய் உடைக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒரு வேலையாக இருந்துச்சு. கீழே 2 தடை மட்டும் கட்டியிருந்தாங்க. அதை மட்டும் நம்ம அவுத்துட்டு சாமி கும்பிடணும், அவ்வளோதான். அப்படி எனக்கு எல்லாமே ரெடியாகவே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம யாரை கூப்பிடலாம், யார்கிட்ட இந்த உதவி கேட்கலான்னு நினச்சோம். ஆனால் நமக்கு கடவுளாக பார்த்து இது செஞ்சே கொடுத்துட்டாங்க. இன்னொன்று, நம்ம எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல. அந்த காப்பு மஞ்சள்லாம் நான் கட்டணும், நூலெல்லாம் ரெடி பண்ணணும். கம்பு எலுமிச்சைப்பழம் குத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கம்பு உடங்குச்சியில் தான் கட் பண்ணி அதை இலக்கி மஞ்சள் தடவி குத்தி வைப்போம். அப்படி நம்ம அந்த கம்பு கூட நான் இன்னும் ரெடி பண்ணலையேன்னு ஃபீலிங்கில் இருந்தேன். ஆனால் எனக்கு கடவுளோட ஆசீர்வாதம்னு சொல்கிறதா இல்லை, ஏதோ ஒரு எனக்கு இந்த வருஷம் அந்த ஒரு குடுப்பனை கிடச்சது. இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய பாரி மட்டும் கிடையாது, எல்லாரோட பாரியுமே நல்லா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு அந்த ஓட்லேயுமே அம்மா இருக்கிற மாதிரி தானே. அதனால் எல்லாரோட ஓடுமே நல்லா இருந்தால்தான் நமக்கு ஒரு முழு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே மன திருப்தியோடு சாமி கும்பிட்டோம். நான் அந்த நூலெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதுக்கு பிறகு அவங்க கரகம் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கேப்பில் மல்லிகைப்பூ இதுக மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு, இன்னொன்று இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பாரிக்கெல்லாம் செய்வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த வருஷம் யாருமே வராததுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு, ஏதாவது சின்ன தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோங்கம்மான்னு சொல்லிவிட்டு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமிக்கான விஷயங்களை எல்லாம் நான் பரிமாறி நாங்கள் சாமி கும்பிட்டோம். அதே மாதிரி எந்த வருஷமும் அப்படி நான் நினச்சதில்ல. ஆனால் இந்த வருஷம் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு காலையிலேருந்தே. ஏன்னா எந்த வருஷமுமே எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் கூடவே இருப்பாங்க. முக்கால்வாசி வேலை அவங்களே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கு லீவு கிடைக்காததுனால எல்லா வேலைகளுமே நானே பார்த்தேன்.
நமக்குங்கிறத விட சாமிக்கு ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம சரியாக செய்யணுமே அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயமாவோ என்னவோ தெரியல. இன்னொன்று, அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாரிக்கு சாப்பாடு ஊட்டுற வரைக்கும் பாரியை கொண்டு போய் திருப்பி நம்மக்கிட்ட வளர்த்து கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஊட்டி தீவாரணம் காமிச்சு சாமி கும்பிட்ட பிறகு கோவிலை 3 தடவை சுற்றி கொண்டு போய் திருப்பி கோயிலுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் தான் 4 மணி போல் திருப்பி பாரியை தருவாங்க. அதை கொண்டு போய் நம்ம பூரிக்கிறதுக்காக கரைக்கிறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போவோம். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் இருந்து இந்த பாரியை உள்ளே கொண்டு போய் நம்ம கோயிலுக்குள்ளே கொடுக்குற வரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க. மேக்சிமம் எல்லாருமே விரதமாக இருந்து ஈர துணியோடு கும்பிட்டு விழுந்து சுற்றி சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. அதனால் அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஆனால் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸு எதுவுமே குடிக்காமல் அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் விரதமாகவே இருந்தேன். அப்போ ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா எந்த வருஷமும் இந்த திங்கிங் வராது. ஆனால் இந்த வருஷம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஒருவேளை நமக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருந்திருந்தால், அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அப்படி இருந்திருந்தால் அவங்களும் ஒரு உரிமையாக கூப்பிடுவோம். அவங்களும் நம்மக்கிட்ட வருவாங்க. முளைக்கட்டுங்கும்போது அந்த செவ்வாய்க்கிழமையே வந்துடுவாங்க. நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய வேலைகள் பார்ப்போம். அக்கா பசங்க, தம்பி பசங்க, தங்கச்சி பசங்க, இப்படி வீடே கலகலப்பாக கலகலன்னு இருக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு திங்கிங் ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் நானே மனசை மாற்றிக்கிட்டேன், நமக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லாட்டாலும் நம்மளை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த வருஷம் நமக்கு கிடச்சிருக்காங்கல்ல அப்படின்னு நினச்சி, நிஜமாகவே எல்லாரையுமே நினச்சி இந்த பாரி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா மனசுக்கு. அந்த மாதிரி நம்ம அத்தனை பேரோட லைஃபுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், மாறணும் அப்படிங்கிறதையும் மனசார நான் சாமிக்கிட்ட வேண்டிட்டேன். இதுதான் லாஸ்ட்டாக ஃபைனலாக நாங்கள் பண்ண பூஜை. எப்படி சரி தப்புங்கிறது தெரியல. எனக்கு அங்கேயே பூ கட்டி கொடுத்துட்டாங்கல்ல, நானுமே ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். அந்த பூவையும் சேர்த்து சுற்றி ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிட்டோம். அப்புறம் அந்த சாமி கும்பிட்ற நேரம் என்னோடய சித்தி பையன் வந்திருந்தான். அவனோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவன் குட்டி பையன் ஒருத்தன் வந்திருந்தான். இருந்துட்டு அவங்க மறுநாள் காலையிலேயே கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஃபுல்லாக இருந்து பாரி தூக்குற வரை இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையில் கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண முடியல. சாமிக்காக சமைச்சது, அடுத்து மறுநாள் காலையில் கோவிலில் பொங்கல் வச்சது, இதெல்லாம் என்னால் அடுத்தடுத்து ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் அடடி இருந்ததுனால அதெல்லாம் வந்து சரி பரவாயில்லன்னு விட்டாச்சு. ஆனால் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப முழு திருப்தியோட அந்த கிட்டத்தட்ட ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை இது பண்ணியிருந்தாங்க, செவ்வாய்க்கிழமை பரப்பி வச்சோம். அந்த ஒரு வாரம் காலம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னே தெரியாது. அவ்வளவு ஸ்பீடாகவும் போச்சு. சீக்கிரமாகவே முளைக்கட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்புறம் சாமியோட அந்த டெக்கரேஷன்ஸ்லாம், லைட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நல்லாயிருக்கும். இதெல்லாம் குட்டி பிள்ளைங்கள தானே நம்ம இதெல்லாம் ரசிப்போம். ஆனால் இப்போவுமே இந்த ஏஜ்லேயுமே எத்தனை பேர் ரசிக்கிறீங்கன்னு பாருங்கள். நின்று பார்ப்பேன் இது. அப்புறம் அந்த மேலே சவுண்டு அதெல்லாம் அந்த டயத்தில் கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டு சவுண்டு, அந்த பந்தலுக்குள்ளே நின்று பாட்டு சவுண்டு கேட்குறது, அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு பிடிச்ச மூமெண்ட்டு இது தான். எங்கள் ஊரில் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே ஒரே மாதிரி புடவை கட்டி அவ்வளவு அழகாக அந்த பாரியை தூக்கிட்டு ஒரு ஒத்துமையாக சந்தோஷமாக அந்த இடத்துல போனது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்பயுமே சொல்லுவேன், அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நான் அப்லோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் அவங்கள்ட்ட கேட்காவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாரி, பார்க்குறவங்க தப்பாக எடுத்துக்க வேணாம். இன்னொன்று, ஏன்னா இது பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய பக்கத்து ஊர்லேயுமே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு புடவை அப்படின்னு. அப்புறம் நான் இதை மொபைலில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். என்னோட ரிலேட்டிவில் உள்ளவங்க, என்னோடய சிஸ்டர்லாம், அக்கா இவ்வளோ சூப்பராக இருக்குக்கா, இவ்வளோ அழகாக ஒத்துமையாக, இவ்வளோ பேர் ஒத்துமையாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், உண்மையாகவே எங்களுக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து 2வது வருஷம் இந்த மாதிரி நாங்கள் ஒரே மாதிரி புடவை எடுத்து கட்டி முளைக்கட்டு கொண்டாடினது சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்து
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.